ஹாய் 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்ற புக்கில் இருக்கிற 19th லா. நீங்கள் யார்கிட்ட சண்டை போட போகிறீங்க இல்லை யார்கிட்ட மோத போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மோதுங்க. அப்படி இல்லைன்னா உங்களை அவங்க கடைசி வரைக்கும் வச்சு செஞ்சுருவாங்க. ஏன்டா அவங்கள்ட்ட மோதணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் T20 2007 கிரிக்கெட் வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க. அதில் இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சில் ஃப்ளின்டாப் யுவராஜ் சிங்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவார், பயங்கரமாக சண்டை போடுவார். அதுக்கு அடுத்த ஓவரே யுவராஜ் சிங் என்ன பண்ணுவார்னா தொடர்ந்து 6 அடிச்சு ஒரு ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணிடுவார். இதுலேயே நமக்கு தெரிகிற மாடல் என்னன்னா, நீங்கள் யார்கிட்ட மோத போகிறீங்க அப்படி இல்லைன்னா யார்கிட்ட மோதக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் பயங்கர டேலண்டானவர்கிட்ட இல்லை திறமையானவர் இல்லை பவரில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் இல்லை பயங்கர கோவக்காரவங்கள்ட்ட மோதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. அப்படி மோதுனீங்க அப்படின்னா அதுக்குண்டான விளைவுகளும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதான் இந்த லா எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.